நம் பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு மிக பெரியவர். நாம் நம்முடைய துன்பங்களை, பிரச்சனைகளை இது தீர்க்க முடியும் என்பதை நினைவில் கொண்டு இயேசுவோடு சேர்ந்து ஜெபிப்போம். 10 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சிறுவன் தன் குடும்பத்தின் கஷ்டங்களுக்காக ரொட்டி விற்று கொண்டிருந்தான். அவனிடம் அனைவரும் ரொட்டி வாங்க வருவார்கள். ஒவ்வொரு நாளும் இப்படி ரொட்டியை விற்று கொண்டு வந்திருந்த போது ஒரு நாள் ஒரு திருடன் அவன் ரொட்டி கூடைகளை திருடிக்கொண்டு போய்விட்டான். அவனை துரத்தி பிடித்து விடலாம் என்று நினைத்து ஓடுகின்றான். ஆனால் அவனை பிடிக்க முடியவில்லை. மறக்க முடியாத சந்திப்பு. இயேசு ஒரு பரபரப்பான சந்தை வழியாக நடந்து கொண்டிருந்த போது ரொட்டி விற்கும் அந்த சிறுவன் அழுது கொண்டிருந்தான். என் மகனே, இயேசு மெதுவாக கூறினார். என்ன ஆச்சு? சிறுவன் மேலே பார்த்தான். அவன் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. யாரோ என் ரொட்டி கூடைகளை திருடிவிட்டார்கள் இயேசுவே. நான் என் குடும்பத்தை ஆதரிக்க ரொட்டி விற்று கொண்டிருந்தேன். இப்போது என்னிடம் எதுவும் இல்லை இயேசுவே என்று கூறினான். கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுவேன், இயேசு புன்னகையுடன் கூறினார். ஆனால் முதலில் ஜெபிப்போம். சிறுவன் தலையசைத்தான். அன்புள்ள கடவுளே, தயவு செய்து இந்த பையனின் குடும்பத்திற்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, அவன் ரொட்டியை எடுத்த அந்த நபரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் ஜெபித்து முடித்ததும் ஒரு மனிதன் அவர்களை அணுகி பதட்டமாக தோன்றினான். தயவு செய்து இங்கே ரொட்டி விற்று கொண்டிருந்த சிறுவனை கண்டுபிடிக்க வேண்டும். நான் தற்செயலாக அவனுடைய கூடையை எடுத்தேன். அதை நான் திருப்பி தர வேண்டும். இயேசு சிரித்தார். நீ தேடும் நபரை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். அந்த மனிதன் கூடையை திருப்பிக் கொடுத்தான் சிறுவனிடம். இயேசு இப்போது இந்த ரொட்டியை ஆசீர்வதித்து தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என்று கூறினார் அந்த சிறுவனிடம். இயேசுவும் சிறுவனும் அந்த மனிதனும் சேர்ந்து சந்தையில் ஏழைகளுக்கும் பசி உள்ளவர்களுக்கும் ரொட்டியை பகிர்ந்து கொடுத்தனர். 2 கொரிந்தியர் 9 இறைவார்த்தை. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதையெல்லாம் உங்களுக்கு தருவார். 9 இறைவார்த்தை. ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். 11 இறைவார்த்தை. நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். ஒரு ரொட்டி கூடையை தொலைத்த ஒரு சிறுவனுக்கு ஆண்டவர் ஆறுதல் கூறுகின்றார். அவரோடு சேர்ந்து ஜெபிக்கின்றார். அந்த திருடிய அந்த மனிதனையும் ஆண்டவர் மன்னிக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய குணம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மன்னிப்பை நிச்சயமாக வழங்குவார். நீங்கள் இழந்த அனைத்தையும், நீங்கள் தொலைத்த அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நிச்சயம் தருவார். நீங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள். உங்களிடம் உள்ளதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாமும் ஏழைதான், ஆனால் நம்மிடத்தில் இருந்து பகிர்தல் முக்கியமான ஒன்றாகும். உங்களிடத்தில் குறைவான பணம் இருந்தாலும் பரவாயில்லை, அதை ஏழைகளுக்கு, பண வசதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் உங்களை உயர்த்தி வைப்பார். இந்த கதையின் மூலம் மன்னிப்பும் கருணையும் மனமாற்றமும் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் வரை ஒருவராலும் நம்மை அசைக்க முடியாது. எந்த சாத்தானாலும் நம்மிடம் கிட்ட நெருங்க முடியாது. அது நீ மனக்கவலையோடு இருக்கும் பொழுதும், நோயினால் நீ வாடும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்பதை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்கள் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து உங்களுக்கு உதவுவார். நீங்கள் இதை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எதற்கும் கலங்காமல் திகையாமல் இருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் என்பதை மறக்காமல் இருங்கள். ஆகவே எந்த தீங்கும் உங்களை இனி அணுகாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே எதற்கும் கலங்காமல் இருங்கள்.
நம் பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு மிக பெரியவர். நாம் நம்முடைய துன்பங்களை, பிரச்சனைகளை இது தீர்க்க முடியும் என்பதை நினைவில் கொண்டு இயேசுவோடு சேர்ந்து ஜெபிப்போம். அனைவருக்கும் இந்த செய்தியை பகிருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.